ஒரு அம்மா வந்து தன் மகள்கிட்ட சொன்னாங்களா, ஒரு சூடான குழம்பு சட்டி சரிங்களா, அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து பாப்பா இதை பிடி, இதை போய் அங்கே வை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து 2 துணியை பிடிச்சி சூடான சட்டியை கொண்டு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி வாங்குறா, பாப்பா இப்படி வாங்காத இப்படி பிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைமும் அதே மாதிரி தான் இப்படி பிடிக்கிறா, இப்படி வாங்காத சுற்றும், இப்படி இப்படி வாங்காத சுற்றும், இப்படி பிடி அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்கிறாங்க. ஆனால் திரும்பியும் இப்படி தான் பிடிக்கிறா சட்டியை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சொல்ல சொல்ல கவனம் நம்மக்கிட்ட வரலை, சொல்கிறத கேட்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி என்ன பண்ணிடுறாங்க, அவள் இப்படி கை நீட்டும் போது லேசாக வச்சுறாங்க. சுட்டுட்டு கீழே ஒரு பொருளை போடுறான். அது என்ன பொருள் தெரியுமா? கையில் மொபைலை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தா எப்படி கவனம் நம்ம சொல்கிறது காதில் விழுன்னு நினைக்கிறீங்க? விழுகவே விழுகாது. நம்ம என்ன சொன்னாலும் காதில் விழுகாது. மொபைல் கையில் இருந்துச்சுன்னா உலகமே அதில் தான் இருக்குது. அதை மட்டும்தான் பார்க்க தோணுமே தவிர ஆப்போசிட்டில் இருந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறோங்கிறது காதில் கேட்கவே கேட்காது. இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு செல்ஃபோன் கொண்டு போவாங்க தெரியுங்களா? செல்ஃபோன் கொண்டு போயிடாதான் நான் ரெஸ்ட் ரூம் போவேன்ட்டுலாம் நிறைய ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது, அதனால நான் என் ஃபோனை கையில் கொண்டு போகிறேன் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தனியாக நீங்கள் போகிறதுக்கு பயமாக இல்லை, ஃபோனை தனியாக இங்கே விட்டுட்டு நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்.